நேற்று நாம் தியானித்த வண்ணமாக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவுடைய பிரமாணங்களை நிறைவேற்றுங்கள் என்று நாம் தியானித்தோம். இன்னும் சற்று ஆழமாக நாம் இன்னும் தேவனுக்கென்று வைராக்கியமை வாழ தேவனுடைய தெளிவான சித்தங்களை செய்யும்படியாக வேதம் தொடர்ந்து போதிக்கின்றது. அதை நிறைவேற்ற நாம் முயற்சிப்போம். நம்மால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த வேளையிலும் தியானிக்கும்படியாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சூழ்ந்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி இந்த ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இதை சற்று விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு ஒருவர் தீமை செய்துவிட்டால் பழிக்கு பழி வாங்கும் எண்ணத்துடன் அவனுக்கு தீமை செய்யாதிருங்கள். உங்களை ஒருவர் அவமானப்படுத்தினால் நீங்கள் அவர்களை அவமானப்படுத்த பதிலுக்கு நீங்கள் செய்யாமல் பதிலுக்கு நீங்கள் அவர்களை ஆசீர்வதிகளை சொல்லி தெளிவான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். கடினமான ஒரு வார்த்தை இது. நம் வாழ்க்கையிலே நமக்கு தீமை செய்யும் போது நாம் தீமை செய்யவிட்டாலும் கூட அவர்களை சபிப்பதும் அவர்கள் மேல் குவிப்பதும் நம்முடைய வழக்கம், நம்முடைய பழக்கமாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் வாழ்க்கையிலே நாம் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு, அவமானப்படுத்துகிற அவர்களை நாம் அவமானப்படுத்தாதபடிக்கு நாம் அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் இங்கே நமக்கு ஒரு வார்த்தை சொல்கிறது. கடினமானது. இது நம் வாழ்க்கையிலே செயல்படுத்த முடியாத ஒரு காரியம். மனிதனால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். முடியுமா? நமக்குள் வாசம் செய்கிற தேவன் அப்படி வாழ்ந்தபடியினாலே, வேதத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து அப்படி இருந்தபடியினாலே அவர் நிச்சயமாகவே அந்த அனுபவத்தில் நம்மை நடத்த வல்லவர். அந்த அனுபவத்தில் ஏராளமான மக்கள் கடந்து போனதாக வேதத்தில் பார்க்க முடியும். அதனால் நம் வாழ்க்கையிலே கடினமான காரியம்தான். ஆனால் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அந்த காரியத்துக்கு நம் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கின்ற போது நிச்சயமாகவே நமக்கு விரோதமாக தீமை செய்திருக்கலாம். ஒருவேளை அவளுக்கு தீங்கு செய்ய விரும்பாவிட்டாலும் கூட அவளோடு கூட பேச விரும்ப மாட்டோம். அவமானப்படுத்தியிருக்கலாம். அவளை நாம் அவமானப்படுத்தாவிட்டாலும் கூட அவர்களை ஒதுக்கி வைக்க யோசிப்போம். ஆனால் வேறும் சொல்கிறது, அவர்களை ஆசீர்வதிகளை சொல்லி, உண்மையாகவே பதிலுக்கு பதில் செய்யாதபடிக்கு நீங்கள் பதிலுக்கு அவர்களை ஆசீர்வதிகளை சொல்லி பார்க்கிறோம். இந்த அனுபவத்தில் போகும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நம்மை கர்த்தர் அநேகருக்கு எடுத்து இன்னும் ஆழமாக இன்னும் அர்த்தத்தோடு கூட பயன்படுத்த அவர் சித்தமாக இருக்கிறார். பாடுகள் அல்லோ உம்மை மகிமையில் பூரணமாய் சேர்த்ததே, பாடுகள் அல்லோ உம்மை மகிமையில் பூரணமாய் சேர்த்ததே, உம்மோடு நானும் பாடு சாகிப்பேன், என் ஜீவனையும் வைத்தேன், அவருக்கு தீமை செய்தார்கள். இயேசுவோ ஒருவருக்கும் தீமை செய்யவில்லை. அவரை அவமானப்படுத்தினார்கள். இயேசுவோ ஒருவரையும் அவமானப்படுத்தவில்லை. அவர்களை ஆசீர்வதித்தார். அதுபோல அவரை பின்பற்றும்படி விரும்புகின்ற நம்மையும் கூட அந்த அனுபவத்தில் கொண்டு போகும்படியே தேவன் விரும்புகிறார். அன்பின் ஆண்டவரே, எங்களை அழைத்த நோக்கமே ஆசீர்வதிப்பதற்கு மாத்திரமல்ல, உம்மை போல மாறும்படியாக. ஆமாண்டவரே, உம்மோடு 3.5 வருஷம் வாழ்ந்த பேதுரு ஆண்டவரே அந்த விலாத்தின் அரண்மனைக்கு வெளியிலே இருக்கின்ற போது அவனை பார்த்து ஜனங்கள் சொல்கிறார்கள், இயேசுவோடு கூட இருந்தவர், உன் சாயல் தெரிகிறது, உன் பேச்சு தெரிகிறது சொல்லி, அதுபோல எங்கள் சாயல் மாத்திரமல்ல, எங்கள் பேச்சு மாத்திரமல்ல, எங்கள் தன்மையும் இங்கே சொல்லப்பட்ட வேதத்தின் பிரகாரம் மாற்றும்படியாக எங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மாற்றுவீராக, விடுவிப்பீராக.
அந்த அருமையான பாதையில் எங்களை கொண்டு செல்வீராக. எங்களையும் அனைவருக்கு ஆசீர்வாதம் எடுத்து பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.